இங்க ஒருத்தனும் அவனோட லவ்வரை கூப்பிட்டு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அவனை சுத்தி யாரோ ஒருத்தங்க துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். இதனால பதற அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போன அவளை ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மறுபடியும் அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். வேற வழி இல்லாம அங்கிருந்து அவன் தப்பிச்சு போறான். இப்பயும் ரெண்டு பேருமே பீச்ல தனிமையில இருக்கிறாங்க. அப்படியே காருக்கு வந்தவங்க ரெண்டு பேருமே அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே அவ மூஞ்சில ஒரு மயக்க மருந்தை வச்சு அவளை மயக்கடைய வைக்கிறான். என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த பொண்ணு மயக்கடிச்சு வந்துடுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஒரு வீல் சேர்ல வர கட்டி வர வச்சிருக்கான். முடிச்சு பாக்குற அவளுக்கும் சம அதிர்ச்சி. எதுக்குடா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு கதறா. அதுக்கு அவனும் என்ன மன்னிச்சிரு, நான் ஒரு பொண்ணு கிட்ட அப்படி இப்படின்னு இருந்தேன். அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஆவி என்ன துரத்த ஆரம்பிக்குது. இதுல இருந்து வெளியில வரதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, நான் ஒரு பொண்ணு கிட்ட அப்படி இப்படின்னு இருந்தா அந்த ஆவியும் அந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி நடந்துகிட்டேன். இனிமேட்டு அந்த ஆவி ஒன்ன துரத்த ஆரம்பிக்கும். உடனடியா நீ யாரனா பிடிச்சி அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிச்சனா அந்த ஆவி அவனை துரத்த ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான்.